ஹாய் வணக்கம். வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடீஸ் சென்டர் சேலம். ஸோ நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிற யூனிட் வந்து யூனிட் 10ல் பிளான்ட் பயோடெக்னாலஜி, இன்ஃபர்மேட்டிக்ஸ் அண்ட் மாலிகுலர் பயாலஜி அப்படிங்கிற டாபிக் தான் பார்த்தோம். ஸோ ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, பிளான்ட் பயோடெக்னாலஜினா என்ன, தென் அதோட ஹிஸ்ட்ரி, ஸ்கோப், அதோட அப்ளிகேஷன்ஸ், இந்த மாதிரி எல்லாமே லாஸ்ட் கிளாஸில். ஸோ இது எப்படி உருவாச்சு, வாட் இஸ் பயோடெக்னாலஜி, அப்போ ஏதோ ஒரு லிவிங் ஆர்கானிசமை வச்சு ஒரு டெக்னாலஜி நம்ம பண்ணி நமக்கு தேவையான ஒரு டிசைர்டு ஒரு பொருளை வந்து நம்ம வந்து ஒரு ஆர்கானிசத்தை நம்ம வந்து உருவாக்குறோம். ஸோ அதுதான் பயோடெக்னாலஜி அப்படிங்கிறது. ஸோ அதை பிளான்ட்லேயுமே நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம். அதோட ஹிஸ்ட்ரி, தென் அதோட ஸ்கோப், அது வந்து எதுலலாம் அப்ளை ஆகுது, தென் அதோட அப்ளிகேஷன், என்னென்ன மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம அதை வந்து ஸ்டில் நவ் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற எல்லாமே டீட்டெயில்டாக போன கிளாஸ்லேயே பார்த்துட்டோம். இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது வந்து பயோ ஃபெர்டிலைசர். அப்போது ஆல்ரெடி நம்ம இந்த வேர்டு வந்து அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம். ஸோ வாட் இஸ் மீன் பை பயோ ஃபெர்டிலைசர்? பயோ ஃபெர்டிலைசர் அப்படிங்கிறது வந்து உயிரி உரம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போது ஒரு லிவிங் ஆர்கானிசத்தில் இப்போ ஒரு லிவிங் ஆர்கானிசத்தில் இருந்து ஒரு ஃபெர்டிலைசர் அந்த மாதிரி உருவாக்குறது. இட் மீன்ஸ் இதுமே வந்து ஒரு கெமிக்கலாக இல்லாமல், ஒரு மண்ணுக்கு வந்து ஒரு ஹசார்டஸை ஏற்படுத்தாமல், அந்த மாதிரி ஒரு இருக்கக்கூடியதை தான் வந்து நம்ம வந்து பயோ ஃபெர்டிலைசர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம வந்து நிறைய உரங்கள் வந்து யூஸ் பண்ணுறோம். எதுக்காகனா நிறைய ஈல்டு அதிகப்படுத்துறதுக்காக, அண்ட் தென் நமக்கு ஏற்ற மாதிரியான நம்ம விருப்பப்படக்கூடிய டிசைர்டு கேரக்டர் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ நிறைய கெமிக்கல்ஸ் வந்து நம்ம வந்து இப்போ வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் இந்த பயோ ஃபெர்டிலைசரை பொறுத்தளவில் இப்போ நம்ம கரண்டாக எடுத்துக்கக்கூடிய வெஜிடபிள்ஸில் கூட நிறைய அந்த கெமிக்கலோட பாய்சனஸ் கேரக்டர் இருக்க தான் செய்யும். ஆனால் இந்த மாதிரி பயோ ஃபெர்டிலைசர் எடுக்கும்போது அது வந்து மண்ணுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதில் விளையிற அந்த வெஜிடபிள்ஸை சாப்பிட்ற நமக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ அதுதான் வந்து பயோ ஃபெர்டிலைசர். அதை பற்றி தான் இந்த கிளாஸில் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ கெமிக்கல் ஃபெர்டிலைசர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே வந்து யூஸ்ட் இன் இன்க்ரீஸிங் அமௌண்ட். எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? அதாவது அந்த ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ் கிராப் பிளான்ஸில் வந்து நிறைய ஈல்டு கொடுக்கறதுக்கு, நிறைய மகசூல் கொடுக்கறதுக்காக தான் நம்ம இதை வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி கெமிக்கல் ஃபெர்டிலைசர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்து காஸ் பொல்யூஷன் ஆஃப் வாட்டர் பாடிஸ். ஸோ எதுக்காக அப்படின்னா, இப்போது ஒரு வயல் இருக்குது, அதில் நம்ம கெமிக்கல் ஃபெர்டிலைசர் ஆட் பண்ணுறோம். அங்கே இருக்கக்கூடிய அந்த தண்ணி எங்கே போகும் அப்படின்னா, அந்த ஏரியாவோட குளத்துக்கு அந்த மாதிரி தான் போகும். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அங்கே இருந்து போகக்கூடிய அந்த தண்ணியில் இந்த மாதிரியான கெமிக்கல்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ அது வந்து கிரவுண்ட் வாட்டர், பூமிக்கு அடியில் நிலத்தடி நீரையும் பாதிக்கும். அதே மாதிரி வந்து அந்த கிராப் பிளான்ஸில் வந்து ஸ்டோர் ஆகி இருந்து நிறைய கிராப் பிளான்ட்ஸ்க்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸை வந்து காஸ் பண்ணும். ஸோ இப்போ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து இந்த கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸில் வந்து இருக்குது. ஸோ அப்போ அந்த என்விரான்மெண்டலிஸ்ட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ப்ரெஸ்ஸிங் ஃபார் ஸ்விட்ச் ஓவர் டு ஆர்கானிக் ஃபார்மிங். அப்போது இயற்கை விவசாயம், இப்போ ரீசெண்ட் ட்ரெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இயற்கை விவசாயங்கிறது தான் பெரிய விஷயமா இருக்குது. ஏன் அப்படின்னா எல்லாமே கெமிக்கல்ஸ். அப்போது நேச்சுரலாக ஒருத்தங்க வந்து கல்டிவேட் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து பீப்புள்ஸ் தே ஆர் லைக் அந்த மாதிரி இருக்கிறத லைக் பண்ணுறாங்க. ஆர்கானிக் ஃபார்மிங், நாங்கள் இயற்கை உரம் போடுறோம், மண்புழு உரம் போடுறோம். ஸோ நம்மளே வீட்டில் மாடி தோட்டம் இந்த மாதிரிலாம் வைக்கிறோம். அப்போ கத்திரிக்காய் செடி, தக்காளி செடிக்கெலாம் நம்ம வீட்டோட காய்கறி வேஸ்ட்டு நம்ம போடலாம். ஓகேவா? எக்கோட அந்த ஓடு, அது வந்து கால்சியம். ஸோ அதை மிக்சியில் வந்து நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு அதை நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி தவிர மண்புழு உரம் போடலாம், அல்லது எரு உரம், சாணம், இதெல்லாம் வந்து வீட்டுக்கு பின்னாடி ஒரு எரு உரம் தயாரிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபெர்டிலைசர் எல்லாமே நம்ம வந்து ஆட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து ஆர்கானிக் ஃபார்மிங். ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம வந்து பண்ணலாம். ஸோ அப்போ ஒரு இயற்கையான உரம் அப்படிங்கிறதுல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பிளான்ட் வந்து நமக்கு ஒரு பியூரான ஒரு சுத்தமான நல்ல பிளான்ட்டாக தான் இருக்கும். அதுதான் வந்து பயோ ஃபெர்டிலைசர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ அதோட டைப்ஸ், அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஆர்கானிக் ஃபார்மிங்கை பொறுத்தளவில் இது வந்து ரைசிங் ஆஃப் அன்பொல்யூட்டட் கிராப்ஸ் த்ரூ த யூஸ் ஆஃப் மேன்யூஸ், நிறைய உரங்கள் தயாரிக்கிறதா இருக்கட்டும், அண்ட் தென் பயோ ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் பயோ பெஸ்டிசைடு, இயற்கை உரம், அப்புறமா பூச்சிக்கொல்லி, பயோ பெஸ்டிசைடு, உயிரி பூச்சிக்கொல்லி. ஸோ இது எல்லாமே என்ன பண்ணோம் அப்படின்னா, இட் ப்ரொவைட் ஆப்டிமம் நியூட்ரியன்ஸ் டு கிராப் பிளான்ட்ஸ் வந்து நியூட்ரியன்ஸை ப்ரொவைட் பண்ணும், அண்ட் கீப்பிங் பெஸ்ட் அண்ட் பேத்தோஜன் அண்டர் கண்ட்ரோல். அந்த பூச்சி, இது பேத்தோஜன் எல்லாத்தையுமே கண்ட்ரோலில் வச்சுருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பேசிக்காக இதோட ஃபங்க்ஷன். ஸோ இந்த பயோ ஃபெர்டிலைசரை பொறுத்தளவில் இது வந்து மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து பிரிங் அபவுட் நியூட்ரியன்ட் என்ரிச்மெண்ட். அப்போ இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் என்ன கொடுக்குது பாருங்கள், நியூட்ரியன்ட், ஊட்டச்சத்தை வந்து கொடுக்குது. ஸோ ஆஃப் சாயில், மண்ணுக்கு கொடுக்குது. பை என்ஹான்சிங் த அவைலபிலிட்டி ஆஃப் நியூட்ரியன்ஸ் டு கிராப்ஸ். அப்போது அந்த மண்ணுக்கு மட்டும் ஊட்டச்சத்தை கொடுக்காம அந்த ஊட்டச்சத்தை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி அந்த கிராப்ஸ், பயிர்களுக்கும் கொடுக்கறது தான் இதோட மெயின் ஃபங்க்ஷன். சரியா? ஸோ the மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் விச் ஆக்ட் அஸ் பயோ ஃபெர்டிலைசர்ஸ். அப்போ பயோ ஃபெர்டிலைசர்ஸ் ஆக்ட் பண்ணக்கூடிய மைக்ரோ
ஆர்கானிசம்ஸ் எல்லாமே எதுவாக இருக்கும் அப்படின்னா இட் மே பி எ பாக்டீரியா ஆர் சைனோபாக்டீரியா மீன்ஸ் ப்ளூ கிரீன் ஆல்கே அண்ட் மைக்கோரைசல் ஃபங்கை. ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதிரியான எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு அதில் இன்க்ளூட் ஆகும். ஸோ அப்போ வாட் இஸ் ஆர்கானிக் ஃபார்மிங்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதில் என்ன மாதிரியான மேன்யூர்ஸ், பயோ ஃபெர்டிலைசர்ஸ், பயோபெஸ்டிசைடு இது எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. தென் அதை யூஸ் பண்ணுறது மூலமாக என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. அப்போ பர்டிகுலராக பயோ ஃபெர்டிலைசர்னால் என்ன மாதிரி ஆர்கானிசம்ஸ் லைக் பாக்டீரியா, சைனோ பாக்டீரியா, ப்ளூ கிரீன் ஆல்கே, மைக்கோரைசல் ஃபங்கை இந்த மாதிரியான எல்லாமே பண்ணுறாங்க. சரியா? ஸோ இப்போ பாக்டீரியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாக்டீரியாவை பொறுத்தளவில் சைனோ பாக்டீரியாவில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு வந்து ஹாவ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் நைட்ரஜன் ஃபிக்சேஷன். ஸோ வாட் இஸ் மீன் பை நைட்ரஜன் ஃபிக்சேஷன்? வை த நைட்ரஜன் வாண்ட் டு ஃபிக்ஸ் ஃபார் த பிளான்ட்ஸ்? ஸோ இப்போ இந்த அட்மாஸ்பியரை பொறுத்தளவில் தேர் இஸ் 78% ஆஃப் நைட்ரஜன், பட் த பிளான்ட் cannot consume the nitrogen directly. ஸோ அப்போ அந்த நைட்ரஜனை டேரெக்டாக எடுத்துக்க முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஒரு ரொம்ப பசிக்குது அப்படிங்கிறதுனால குக் பண்ணாத ஃபுட்டை சாப்பிட முடியாது. அதே மாதிரி அப்போது இந்த நைட்ரஜனை அது அம்மோனியாவாவோ இல்லை நைட்ரேட்டாவோ கன்வெர்ட் பண்ணி தான் எடுக்க முடியும். ஸோ அப்படி அப்போ அந்த விஷயத்தை பண்ணுறதுக்கு ஒரு சில பாக்டீரியா வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதை தான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ மைக்கோரைசல் ஃபங்கை, வேர் பூஞ்சைன்னு சொல்லுவோம். ரூட்டில் அந்த ஃபங்கை இருந்துக்கிட்டு, இதுதான் ரூட்டுன்னு வச்சுக்கோங்க. இதில் அந்த ஃபங்கை இருந்துக்கிட்டு அப்போ அந்த அட்மாஸ்பியர் நைட்ரஜனை அந்த பிளான்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். தட்ஸ் ஆல். ஸோ அப்போ ஃபங்கை ப்ரிஃபரன்ஷியலி வித்ட்ரா மினரல்ஸ் ஃப்ரம் ஆர்கானிக் மேட்டரில் இருக்கக்கூடிய மினரல்ஸ் எல்லாம் வித்ட்ரா பண்ணி அந்த பிளான்ட்டுக்கு வந்து என்ன பண்ணுவோம், அது தேவையான எல்லாத்தையும் கொடுக்கும். ஸோ அப்போ நைட்ரஜன் ஃபிக்சேஷன் அப்படிங்கிறது ப்ராசஸ் ஆஃப் கன்வர்ஷன் ஆஃப் மாலிகுலார் அல்லது டைநைட்ரஜன். அப்போ பாருங்கள், அந்த மாலிகுலாராவோ இல்லைன்னா டைநைட்ரஜனாவோ இருக்கிறத என்ன பண்ணுது அப்படின்னா வந்து கன்வெர்ட் இன்ட்டு நைட்ரஜன் காம்பவுண்டாக மாற்றி கொடுக்கும். அண்ட் தென் இன்சால்யூபிள் ஃபார்ம்ஸ் ஆஃப் சாயிலில் இருக்கக்கூடிய அந்த இன்சால்யூபிள் சாயில் பாஸ்பரஸ் வந்து என்ன பண்ணும், சால்யூபிள் அதாவது கரைய முடியாத நிலைமையில் இருக்கக்கூடிய அந்த பாஸ்பரஸை கரையக்கூடிய பாஸ்பரஸாக மாற்றி கொடுக்கும். எதோட ஹெல்ப்பால் அப்படின்னா மைக்ரோ ஆர்கானிசத்தோட ஹெல்ப்பால் பண்ணி கொடுக்கும். சரியா? ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா அந்த பாஸ்பரஸ் அவைலபிள் டு த பிளான்ட்ஸ்க்கு அந்த பாஸ்பரஸ் வந்து நிறையா கிடைக்கும். தென் பாஸ்பேட் இஸ் ஆல்சோ சால்யூபிளைஸ்டு பை சம் பாக்டீரியா. அப்போ ஒரு சில பாக்டீரியா பாஸ்பேட்டையும் கரைச்சிருது. அண்ட் சம் ஃபங்கை தட் ஃபார்ம் அசோசியேஷன் வித் பிளான்ட்ஸ். ஒரு சில ஃபங்கையும் சேர்ந்து அந்த பாஸ்பேட்டை கரைச்சி அந்த பிளான்ட்டுக்கு தேவையானது கொடுக்குதாங்க. ஓகே, இதை தான் இந்த கண்டென்ட்டில் சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஃப்ரீ லிவிங் நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா. ஸோ இப்போ ஃப்ரீ லிவிங் அப்படின்னு இதிலேயே கொடுத்துட்டாங்க. அப்போது செப்பரேட்டாக ஃப்ரீயாக இருக்கக்கூடிய நைட்ரஜன் தான். ஸோ இப்போ இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா தே லைவ் ஃப்ரீலி இன் த சாயில். அப்போ சாயிலில் அது வந்து ஃப்ரீயாக வந்து இருக்கும். அண்ட் பெர்ஃபார்ம் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் அண்ட் ஆல்சோ இட் ஃபிக்ஸ் த நைட்ரஜன் இன்டுவை ஃபிக்ஸ் பண்ணும். சம் ஆஃப் தெம் ஆர் சாப்ரோஃபைட்டிக். அப்போ வாட்ஸ் மீன் பை சாப்ரோஃபைட்டிக்? வாட் ஆர் த ஆர்கானிசம்ஸ் தட் அசோசியேட்டட் அண்ட் டேக் த நியூட்ரியன்ஸ் ஃப்ரம் த டெட் ஆர்கானிக் மேட்டர். ஒரு இறந்து போன ஒரு பொருளில் இருந்து நியூட்ரியண்ட்டை எடுத்துகிட்டு உயிர் வாழ்ந்துச்சுன்னா அதுதான் சாப்ரோஃபைட்டிக். லிவிங் ஆன் ஆர்கானிக். ஸோ அப்போ ஆர்கானிக்காகவே அது வந்து என்ன ஆகும் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து அசிட்டோபாக்டர், பேசிலஸ் பாலிமிக்ஸா, கிளாஸ்ட்ரீடியம் அண்ட் பெய்ஜெரின்கா. ஓகேவா? ஸோ இது எல்லாமே இந்த மாதிரியான ஃப்ரீ. அப்போது என்ன கொஸ்டின் கேட்கலாம், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த எக்ஸாம்பிள் ஆஃப் ஃப்ரீ லிவிங் நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இது ஃபர்தர் டிஸ்ட்ரிபியூட் இன்டூ இதில் வந்து இன்னும் எப்படி இருக்குது, ஏரோபிக் அண்ட் அனரோபிக்காக பிரிக்கிறாங்க. ஸோ வாட் இஸ் மீன் பை ஏரோபிக்? த பாக்டீரியா கேன் லிவ் வித் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஏரோபிக், ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் அனரோபிக். சரியா? So the property of nitrogen fixation is also found in photoautotrophic bacteria. ஸோ அப்போது அந்த நைட்ரஜன் ஃபிக்சேஷனை பண்ணுறது எது, ஃபோட்டோ ஆட்டோட்ராஃபிக் பாக்டீரியான்னு இருக்குது. எக்ஸாம்பிள் ரோடோசூடோமோனாஸ், ரோடோஸ்பைரிலம், குரோமாஷியம். ஸோ இந்த மாதிரியானதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா வந்து அப்போ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபோட்டோ ஆட்டோட்ராஃபிக் பாக்டீரியா அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ அப்போ ஃப்ரீ லிவிங்னா இது வந்து ஃப்ரீயாக மண்ணில் இருக்கும். ஸோ ஒரு சில சாப்ரோஃபைட்டிக் ஆர்கானிசமும் பாக்டீரியாவும் இருக்குது. ஸோ அதோட எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க. ஸோ இட் மேபி ஏரோபிக் ஆர் அனோரோபிக், அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் ஃபோட்டோ ஆட்டோட்ராஃபிக்னா வித் த ஹெல்ப் ஆஃப் லைட் இட் கேன் ப்ரிப்பேர் தேர் ஓன் ஃபுட். ஆட்டோட்ராஃபிக் மீன்ஸ் இட் கேன் ப்ரிப்பேர் தேர் ஓன் ஃபுட் அண்ட் இட் டசன்ட் டிபெண்ட் எனி அதர், எதையும் டிபெண்ட் பண்ணி இருக்கலை. பட் ஃபோட்டோ ஆட்டோட்ராஃபிக்னா லைட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடியது. ஓகே.
அடுத்தது இனாகுலேஷன் ஆஃப் சாயில் வித் திஸ் பாக்டீரியா. ஸோ இப்போ இந்த பாக்டீரியாவை வச்சு இனாகுலேஷன் பண்ணுறப்போ இட் ஹெல்ப்ஸ் இன் இன்க்ரீஸிங் ஈல்டு வந்து நிறையா இருக்கும். அண்ட் ஆல்சோ சேவிங் ஆஃப் நைட்ரஜன் ஃபர்டிலைசர்ஸ், நிறையா நைட்ரஜன் ஃபர்டிலைசர்ஸையும் சேவ் பண்ண முடியும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அசடோபாக்டர் வந்து அக்கரிங் இன் ஃபீல்ட்ஸ் ஆஃப் காட்டன். அப்போ ஒரு காட்டன் விளைய வைக்கிறோன்னா அங்கே வந்து அசடோபாக்டர் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி மைஸ், ஜோவார் அண்ட் ரைஸ் நாட் ஓன்லி இன்க்ரீசஸ் ஈல்டை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்காம அண்ட் ஆல்சோ சேவ்ஸ் நைட்ரஜன் ஃபர்டிலைசர் டு த டியூன் ஆஃப் 10 to 25 கிலோகிராம். ஸோ அப்போ கிட்டத்தட்ட நைட்ரஜனோட அந்த அளவை என்ரிச் பண்ணி கொடுக்குது. அப்போ ஒன்ஸ் இந்த ஃபர்டிலைசர் நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய நைட்ரஜனோட அளவு என்ன ஆகுது, அதிகமாகுது அப்படிங்கிறத தான் இங்கே வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் இனாகுலேஷன் இஸ் அவைலபிள் அண்டர் த ட்ரேட் நேம் ஆஃப் அசட்டோபாக்டரின். ஸோ இப்போ அசட்டோபாக்டரின் அப்படிங்கிற ஒரு நேம் கீழே தான் இது வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஓகே. அடுத்தது ஃப்ரீ லிவிங் நைட்ரஜன் ஃபிக்ஸிங் சைனோபாக்டீரியா. ஸோ இப்போது அங்கே பார்த்தது வந்து நார்மல் பாக்டீரியா. ஸோ இப்போ இது வந்து சைனோபாக்டீரியான்னு ஆல்ரெடி வி நோ சைனோபாக்டீரியா இஸ் நத்திங் பட் இட்ஸ் அ ப்ளூ க்ரீன் ஆல்கே. சரியா? ஸோ இட் மே பி ஏ ஃப்ரீ லிவிங் ஆர் சிம்பயாட்டிக்காக எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ இப்போ ரூட் கூட அது எப்படி அசோசியேட் ஆகி இருக்குது, ஃப்ரீ லிவிங்காக இருந்தும் இது வந்து ஒர்க் பண்ணும். சிம்பயாட்டிக்னா போத் ஆர்கானிசம்ஸ் கெட் பெனிஃபிட்டட், அதுதான் சிம்பயாட்டிக். ஸோ அப்படியும் இருக்கலாம், அதை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஃப்ரீ லிவிங் நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா அப்படின்னு சொல்லும்போது நிறைய நம்பர் ஆஃப் ஃப்ரீ லிவிங் சைனோபாக்டீரியா ஆர் ப்ளூ க்ரீன் ஆல்கே இது எல்லாமே இருக்குது. ஹேவ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் நைட்ரஜன் ஃபிக்சேஷன். இது எல்லாத்துக்குமே நைட்ரஜன் ஃபிக்சேஷனுக்கான ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள் வந்து அனபீனா, நாஸ்டாக், ஆலோசீரா, டைலோபோத்ரிக்ஸ் அண்டு சிலிண்ட்ரோஸ்போமம், ஸ்டைகோனிமா, சைனோபாக்டீரியா, அந்த மாதிரி நிறைய ஃபோட்டோசிந்தட்டிக் பாக்டீரியா எல்லாமே இருக்குது. தீஸ் ஆர் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஆஃப் ப்ளூ க்ரீன் ஆல்கே. ஸோ இப்போ தேர்ஃபோர் தே ஆட் ஆர்கானிக் மேட்டர் ஆஸ் வெல் அஸ் எக்ஸ்ட்ரா நைட்ரஜன் டு த சாயில். ஸோ இப்போ இது வந்து ஆர்கானிக் மேட்டராக இருந்தால் கூட மண்ணில் என்ன பண்ணுதுன்னா அந்த நைட்ரஜனை, சாயிலில் வந்து நைட்ரஜனை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி கொடுக்குது. ஸோ ஆலோசீரா ஃபெர்டிலிசிமா அப்படிங்கிறது வந்து என்ன ஆகும் அப்படின்னு வந்து மோஸ்ட் ஆக்டிவ் நைட்ரஜன் ஃபிக்ஸர் ஆஃப் ரைஸ் ஃபீல்டு. அப்போ கொஸ்டின் என்ன கேட்கலாம், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த மோஸ்ட் ஆக்டிவ் நைட்ரஜன் ஃபிக்ஸர் ஆஃப் ரைஸ் ஃபீல்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா என்னது, ஆலோசீரா ஃபெர்டிலிசிமா. ஸோ இப்போ இந்தியாவில் தான் இது. தென் சிலிண்ட்ரோஸ்பெர்மம் லைக்கனிஃபார்ம் அப்படிங்கிறது வந்து என்ன, க்ரோயிங் சுகர் கேன் அண்ட் மைஸ் ஃபீல்டில் வந்து இருக்கக்கூடிய ஒரு ப்ளூ க்ரீன் ஆல்கே. சரியா? ஸோ அப்போ இங்கே ஓவராலாக நமக்கு ப்ளூ க்ரீன் ஆல்கேனா என்ன அப்படிங்கிறது தெரியணும். ஸோ மேஜர் எக்ஸாம்பிள் வந்து அனபீனா, நாஸ்டாக் இது எல்லாமே தான். ஸோ இப்போது தே ஆட் ஆர்கானிக் மேட்டர் ஆஸ் வெல் அஸ் எக்ஸ்ட்ரா நைட்ரஜன் டு த சாயிலில் எக்ஸ்ட்ரா நைட்ரஜனுமே இருக்குது. தென் ஆலோசோரா ஃபெர்டிலிசிமா அப்படிங்கிறது வந்து என்ன ஆகும் அப்படின்னு வந்து மோஸ்ட் ஆக்டிவ் நைட்ரஜன் ஃபிக்ஸர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுகர் கேன் ஃபீல்டில் வந்து இந்த சிலிண்ட்ரோஸ்பெர்மம் வந்து இருக்கும். ஓகேவா? ஓகே. சைனோபாக்டீரியாவை பொறுத்தளவில் தே ஆர் அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி லோ காஸ்ட் பயோ ஃபர்டிலைசர். அப்போ இது வந்து ரொம்ப கம்மி காஸ்ட்டாக இருக்கிறதுனால நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் ஆல்சோ நமக்கு வந்து இது ரொம்பவே ஒரு பெனிஃபிட்டும் கூட. ஸோ தமிழ்நாட்டில் பொறுத்தளவில் த டெக்னிக் ஆஃப் சைனோபாக்டீரியா இனாகுலேஷன் அதாவது டு ரைஸ் ஃபீல்டு இஸ் பீயிங் ஃபாலோடு. ஸோ அப்போது நம்ம தமிழ்நாட்டில் என்ன ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா ரைஸ் ஃபீல்டில் இப்போ அரிசி விளைய வைக்கிறோம், நெல் விளைய வைக்கிறோம் அப்படின்னா அங்கே வந்து சைனோபாக்டீரியாவை தான் என்ன பண்ணுறோம், அதிகமாக யூஸ் பண்ணுறோம். பாஸ்பேட், மாலிப்டினம் அண்ட் பொட்டாசியம் இது எல்லாமே என்ன ஆகும், இது தவிர அடிஷ்னலாக யூஸ் பண்ணுறோம். சரி? ஸோ அப்போது ரைஸ் ஃபீல்டில் அதிகமாக எதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சைனோபாக்டீரியா தான் யூஸ் பண்ணுறோம். ஓகே. ஸோ அடுத்த பாருங்கள், லூஸ் அசோசியேஷன் ஆஃப் நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா. ஸோ அப்போ லூஸ் அசோசியேஷன் ஆஃப் நைட்ரஜன் ஃபிக்ஸிங் சொல்கிறப்போ சர்டைன் நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா அதாவது அசோஸ்பைரிலம் இதெல்லாம் என்ன ஆகும், லிவ் அரவுண்ட் த ரூட்ஸ் ஆஃப் ஹையர் பிளான்ட்ஸ். ஒரு ஹையர் பிளான்ட்ஸோட ரூட்டை சுற்றி என்ன ஆகும், இது வந்து இருக்கும் வித்தவுட் டெவலப்பிங் எனி இன்டிமேட் ரிலேஷன்ஷிப். பட் எந்த ரிலேஷன்ஷிப்பும் இருக்காது அந்த ரூட் கூட. பட் அதனால இது என்ன சொல்லுவாங்க, ரைசோஸ்போர் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ த பாக்டீரியா ஆப்டைன் சம் பிளான்ட் எக்ஸுடேட், அந்த பிளான்ட்லேருந்து வெளியே வரக்கூடிய ஒரு சில எக்ஸுடேட்டை இந்த பாக்டீரியா எடுத்துக்கிட்டு யூஸ் த சேம், அதை யூஸ் பண்ணி ஆஸ் பார்ட் ஆஃப் தேர் ஃபுட் ரெக்யர்மெண்ட். அப்போ என்ன பண்ணுது பாருங்கள், இப்போ இதுதான் ரூட்னா அந்த ரூட்லேருந்து வெளியே வர்றதை அந்த பாக்டீரியா சாப்பிடுமே தவிர இந்த ரூட்
போயிட்டு என்ன பண்ணாது, டிஸ்டர்ப் பண்ணாது. ஸோ த பாக்டீரியா நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணி அண்ட் எக்ஸீடிய பார்ட் ஆஃப் த ஃபிக்ஸ்டு நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணி ஃபார் த யூஸ் பை த பிளான்ட், அந்த பிளான்ட்டுக்கு தேவையானதை யூஸ் பண்ணிக்கும். ஸோ இந்த ஃபினாமினா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அசோசியேட்டிவ் மியூச்சுவலிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. மியூச்சுவலிசம்னா என்னது, மியூச்சுவல் டிவோர்ஸ்னால் என்னது, போத் அந்த மென் அண்ட் விமன் 2 பேருக்குமே ஓகேன்னு எந்த காம்ப்ரமைஸ் ஆகி கொடுக்குறதா. ஸோ அப்போ போத் 2 ஆர்கானிசம்ஸுக்குமே எந்த ஒரு இஷ்யூமே இதில் கிடையாது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்கிறது தான் லூஸ் அசோசியேஷன் ஆஃப் நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா. ஓகே. ஸோ சிம்பயாட்டிக் நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா. அப்போ சிம்பயாட்டிக்னா போத் ஆர்கானிசம்ஸ் கெட் பெனிஃபிட்டட். ஸோ நமக்கு சிம்பயாட்டிக் அப்படின்னாலே என்ன வரணும், ரைசோபியம் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா தான் நம்ம ஞாபகத்துக்கு வரணும். ஸோ இந்த ரைசோபியம் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம நிலக்கடலை தெரியுமா, கிரவுண்ட்நட்ஸ், அந்த கிரவுண்ட்நட்ஸோட அந்த இதெல்லாம் ரூட் நாடியூல்ஸ், இந்த மாதிரி ரூட் நாடியூல்ஸ் இருக்கும். ஸோ இந்த வேர் முடிச்சில் போயிட்டு என்ன ஆகும் அப்படின்னா அந்த ரைசோபியம் பாக்டீரியா போயிட்டு உட்காந்துட்டு அட்மாஸ்பியரிக் நைட்ரஜனை என்ன பண்ணும், நைட்ரேட் அல்லது அம்மோனியா இந்த மாதிரி ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் இதோட மேஜரான வேலை. ஓகே. ஸோ இதுதான் சிம்பயாட்டிக் நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா. ஸோ தே ஃபார்ம் அ மியூச்சுவலி பெனிஃபிஷியல் அசோசியேஷன் வித் த பிளான்ட்ஸ். ஸோ அப்போ ஒரு பிளான்ட்டில் வந்து இது பண்ணி என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு மியூச்சுவல் அசோசியேஷன் வந்து இருக்கும். ஸோ இந்த பாக்டீரியா வந்து அப்டெயின் ஃபுட் அண்ட் ஷெல்டர் ஃப்ரம் பிளான்ட்ஸ்லேருந்து ஃபுட்டையும் ஷெல்டரையும் இது வந்து எடுத்துக்கும். ஸோ அதுக்கு தேவையான ஃபுட்டும் ஷெல்டரும் இந்த பிளான்ட்டில் தான் இருக்குது. ஸோ இன் ரிட்டர்ன் தே கிவ் அ பார்ட் ஆஃப் தேர் ஃபிக்ஸ்டு நைட்ரஜன் டு த பிளான்ட்ஸ். சம்டைம் அந்த பிளான்ட்ஸில் இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இந்த சிம்பயாட்டிக் நைட்ரஜனோட மெயினான வேலைன்னா ஃபிக்ஸிங் பாக்டீரியா இஸ் ரைசோபியம் தான் அதிகமாக இந்த நைட்ரஜன் ஃபிக்சேஷனுக்கு யூஸ் ஆகக்கூடிய பாக்டீரியா. ஸோ இது என்ன பண்ணும், நாடியூல்ஸ், ஆல்ரெடி சொன்னால் நாடியூல்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இந்த ரூட்டில் இருக்கக்கூடிய முடிச்சு தான் நாடியூல்ஸ். ஸோ நாடியூல்ஸ் ஆன் த ரூட் ஆஃப் லெக்யூம்னா என்னது, பட்டாணி பாடு இருக்குமா. ஸோ இதெல்லாம் நம்ம அந்த பீன்ஸு இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே விதை இருக்கிறது எல்லாமே லெக்யூம்னு சொல்லுவோம். ஸோ அந்த எல்லா பிளான்ட்ஸ்லேயுமே இது வந்து இருக்கும். There are about dozen species of rhizobium which form association with different legume. different நிறைய டைப்ஸ் ஆஃப் அந்த ரைசோபியம் வந்து இருக்குது. ஸோ ரைசோபியம் லெகுமினோசோரம், ஸோ ரைசோபியம் லியூபினி, ரைசோபியம் ட்ரிஃபோலி, ரைசோபியம் மெலிலோட்டி, தென் ரைசோபியம் ஃபாசியோலி. ஸோ இப்போ இந்த மாதிரி எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு பிளான்ட்டுக்கு தேவையான எல்லா ஃபங்க்ஷனையுமே பண்ணுது. சரியா? ஸோ இந்த பாக்டீரியா வந்து காமனாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்துட்டு ரைசோபியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஃப்ரீலி இந்த சாயிலில் ஃப்ரீயாக தான் இருக்கும். பட் கேனாட் ஃபிக்ஸ் நைட்ரஜன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்து ஃபிக்ஸ் பண்ணும். பட் எக்ஸப்டிய ஸ்ட்ரெயின் ஆஃப் கவுபி ரைசோபியம் இதை தவிர மற்ற எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணும். ஸோ தே டெவலப் த எபிலிட்டி டு ஃபிக்ஸ் நைட்ரஜன் ஒன்லி வென் தே ஆர் ப்ரெசன்ட் இன்சைடு த ரூட் நாடியூல்ஸ். எப்போ அந்த வேர் முடிச்சுக்குள்ளே அது இருக்கோ அப்போ மட்டும்தான் இதால் அந்த ஃபங்க்ஷனை பண்ண முடியும். இப்போ இந்த நாடியூல் செல்ஸில் பாக்டீரியா வந்து என்னாகும், லை இன் குரூப்பாக இருக்கும், சரௌண்டடு பை மெம்ப்ரேன் ஆஃப் ஹோஸ்ட். அந்த ஹோஸ்ட்டை சுற்றி இருந்து ரெட் பிக்மெண்ட் வந்து இருக்கும். ஸோ அதுக்கு பேர் லெக் ஹீமோக்ளோபின் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ இப்போ இந்த ப்ரெசன்ட்லி கல்ச்சர் ஆஃப் ரைசோபியம் கல்ச்சர் பண்ணி ஸ்பெசிஃபிக் ஃபார் டிஃப்ரெண்ட் கிராப்ஸ் ஆர் ரைஸ்டு இன் த லேப். அப்போவும் பர்டிகுலராக அந்த ரைசோபியத்தை கல்ச்சர் பண்ணி பிளான்ட்ஸோட க்ரோத்துக்கு நம்ம நிறையா யூஸ் பண்ணிக்கலாம், ஆர்டிஃபிஷியலாகவும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இன்னொரு நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா வந்து ஃப்ராங்கியா. ஸோ இதுவும் நைட்ரஜன் ஃபிக்ஸிங் மைசீலியல் பாக்டீரியம். சரியா? ஸோ ஆக்சினோமைசிட் ஃபங்கல் மாதிரி. ஸோ இதுவும் என்ன பண்ணும், சிம்பயாட்டிக்கலி அசோசியேட்டட் வித் ரூட் நாடியூல்ஸ் ஆஃப் செவரல் நான் லெக்யூம் பிளான்ட்ஸ். லெக்யூம் இல்லாத பிளான்ட்ஸ்லேயும் இது வந்து இருக்கும். கேஷோரினா, ஆல்னஸ், மெரிக்கா, ரூபஸ் இந்த மாதிரி நிறையா வந்து இருக்கும். லீவ்ஸ் ஆஃப் எ ஃபியூ பிளான்ட்ஸ், ஒரு சில பிளான்ட்ஸோட லீவ்ஸில் வந்து என்ன ஆகும், ஸ்பெஷல் இன்டர்னல் கேவிட்டிஸ் வந்து இருக்கும். எதுக்காகனா ப்ரொவைடிங் ஸ்பேஸ் டு சிம்பயாட்டிக் நைட்ரஜன். ஸோ அந்த சிம்பயாட்டிக் நைட்ரஜன் ஃபிக்ஸிங்க்கு தேவையான பாக்டீரியா இருக்கிறதுக்காகவே லீஃபில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு சில சின்ன கோல்ஸ் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள் சாந்தோமோனாஸ் அண்ட் மைக்கோ பாக்டீரியம். ஓகே. ஸோ சச் லீவ்ஸ் ஆர் அ கான்ஸ்டன்ட் சோர்ஸ் ஆஃப் நைட்ரஜன் ஃபர்டிலைசர் டு த சாயில். ஸோ இப்போ இந்த லீவ்ஸ் எல்லாமே என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு நைட்ரஜன் சோர்ஸ் ஆஃப் த சாயிலோட ஒரு சோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்தது சிம்பயாட்டிக் நைட்ரஜன் ஃபிக்ஸிங் சைனோபாக்டீரியா. ஸோ இப்போ இது வந்து என்ன அப்படின்னா நைட்ரஜன் ஃபிக்ஸிங் அந்த சைனோபாக்டீரியா வந்து
ஃபார்ம் சிம்பயாட்டிக் அசோசியேஷன் வித் ஒரு சில பிளான்ஸில் சிம்பயாட்டிக் அசோசியேஷனை வந்து டெவலப் பண்ணும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து சைக்கட் ரூட்ஸ், லைக்கன்ஸ், லிவர் ஓட்ஸ் அண்ட் அசோலா அந்த மாதிரி எல்லாமே. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி அசோலா, அனபீனா இதோட அசோசியேஷன் வந்து இஸ் ஆஃப் கிரேட் இம்பார்ட்டன்ஸ் டு அக்ரிகல்ச்சர். ஸோ அப்போ அக்ரிகல்ச்சருக்கு வந்து ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ஸாக வந்து இருக்குது. ஸோ அசோலா பின்னேட்டா வந்து என்ன ஆகும் அப்படின்னு வந்து சின்ன ஒரு ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபேனாக இருக்குது. ஸோ விச் மல்டிப்ளை ரேப்பிட்லி ஸ்பீடாக வந்து அது வந்து இப்போ மல்டிப்ளை ஆகும். ஸோ டப்ளிங் எவ்ரி 5 to 7 days ஒவ்வொரு 5லேருந்து 7 நாளுக்கு ஒரு தடவை இது என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா டபுள் ஆகிட்டே இருக்கும். அண்ட் ஆல்சோ இதுவும் என்ன பண்ணும் அப்படின்னா இதுவும் நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கும். சரியா? ஸோ அப்போ இந்த ஃபேர்ன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்து கேன் எக்ஸிஸ்ட் வித் ரைஸ் பிளான்ட். அப்போ இதை வந்து ரைஸ் பிளான்ட் கூட தான் அதிகமாக எக்ஸஸ் ஆகிருக்கும். பிகாஸ் இட் டஸ் நாட் இன்டர்ஃபியர் த க்ரோத். அப்போ அதோட க்ரோத் அதோட வளர்ச்சியில் இது வந்து என்ன ஆகாது, இன்டர்ஃபியர் ஆகாது, வளர்ச்சியில் தலையிடாது. ஒரு சில சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸில் எஸ்பெஷலாக சைனாவில் வந்து ரைஸ் ஃபீல்டில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெகுலராக அசோலா வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அனபீனா, அசோலா இது எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா வந்து ரிசைட்ஸ் இன் த லீஃப் கேவிட்டிஸ் ஆஃப் த ஃபர்ன். அந்த ஃபர்ன்ஸோட லீஃப் கேவிட்டிஸில் தான் இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இருந்துக்கிட்டு ப்ராப்பராக ஃபங்க்ஷன் பண்ணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதோட எக்ஸாம்பிள் இதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ இப்போ எந்த கண்ட்ரியில் இதை வந்து அதிகமாக ரைஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா சைனாவில் தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்படி இல்லைன்னா சைனாவில் ரைஸ்க்கு அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஃபர்டிலைசர் எது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சரியா? ஸோ எ பார்ட் ஆஃப் த ஃபிக்ஸ்டு நைட்ரஜன் இஸ் எக்ஸ்க்ரீட்டட் இன் த கேவிட்டிஸ். அப்போ அந்த ஃபிக்ஸ்டு நைட்ரஜன் வந்து என்ன ஆகுது, அந்த கேவிட்டிஸ் வழியாக எக்ஸ்க்ரீட் ஆகி அண்ட் பிகம் அவைலபிள் டு த ஃபர்னுக்கு அவைலபிள் ஆகிற மாதிரி மாறிக்கும். ஸோ அதே மாதிரி அந்த டிகேயிங் ஃபர்ன் பிளான்ட்ஸ் ரிலீஸ் த சேம் ஃபார் யூட்டிலைசேஷன் ஆஃப் த ரைஸ் பிளான்ட். ஸோ அப்போ அதே மாதிரி அந்த அந்த பிளான்ட் வந்து ரிலீஸ் பண்ணக்கூடிய அந்த 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 நியூட்ரியன்ஸ் வந்து ரைஸ் பிளான்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா டேரெக்டாக அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கும். ஸோ இப்போ வென் ஃபீல்ட் இஸ் ட்ரைட் அட் த டைம் ஆஃப் ஹார்வெஸ்டிங். ஒன்ஸ் ஹார்வெஸ்ட் பண்ணுறப்ப எப்போ அந்த ஃபீல்டு வந்து ட்ரையாக இருக்கோ ஸோ அப்போ அந்த ஃபர்ன் வந்து ஃபங்க்ஷன் ஆஸ் த க்ரீன் மேன்யூராக அது வந்து ஃபங்க்ஷன் பண்ணும் அண்ட் டீகம்போசிங் அண்ட் என்ரிச்சிங் த ஃபீல்டு ஃபார் த நெக்ஸ்ட் கிராப். ஸோ அப்போ அது என்ன பண்ணும் அப்படின்னா வந்து அந்த நெக்ஸ்ட் கிராப்புக்காக ஒரு அதோட என்ரிச்சிங்கை அது என்ன பண்ணும் அப்படின்னா கொடுக்கும். சரியா? ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அந்த ஃபிக்ஸ்டு நைட்ரஜன் கேவிட்டிஸ், அந்த கேவிட்டிஸில் இருந்து தான் நியூட்ரியன்ஸ் வந்து அது வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ அடுத்தது மைக்ரோஃபோர்ஸ் பயோஃபெர்டிலைசர்ஸ். ஸோ இப்போ இங்கே வந்து என்ன அப்படின்னா இது என்ன பண்ணுது அப்படின்னா தே ரிலீஸ் பாஸ்பேட் ஃப்ரம் த பவுண்ட் அண்ட் இன்சாலிபிள் ஸ்டேட். அப்போது பாஸ்பேட்டை வந்து ஒரு இன்சாலிபிள் கரையாத நிலையில் அது வந்து வெளிப்படுத்துது. ஸோ எக்ஸாம்பிள் பேசிலஸ், பாலிமிக்ஸா, சூடோமோனாஸ், ஸ்ட்ரியேட்டா இது எல்லாமே. ஸோ இப்போ மைக்கரைஸா எடுத்துக்கிட்டோம்னா இட் இஸ் அ மியூச்சுவலி பெனிஃபிஷியல். ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ வென் த போத் ஆர்கானிசம்ஸ் கெட் பெனிஃபிட்டட் தட் இஸ் அ மியூச்சுவலி பெனிஃபிஷியல் ஆர் சிம்பயாட்டிக் அசோசியேஷன். அப்படின்னா சிம்பயாட்டிக்னா என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு அந்த ரெண்டுக்குமே பெனிஃபிட் இருக்கும். ஸோ ஃபங்கஸ் வித் த ரூட் ஆஃப் ஹையர் பிளான்ட்டோட அந்த ரூட்டில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து இது அதுக்கு கொடுக்கும், அது இதுக்கு கொடுக்கும். ஸோ அதுதான் சிம்பயாட்டிக் அசோசியேஷன். ஸோ அப்போ அந்த மாதிரி விஷயமும் இதில் நடக்கும். ஸோ காமனாக ஃபங்கல் பார்ட்னர் ஆஃப் மைக்ரோரைஸா வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து குளாமஸ் ஸ்பீஷீஸ் தான் இருக்கும். மைக்ரோரைசல் ரூட் ஷோயஸ் பாஸ் ஆர் டென்ஸ் உள்ளி க்ரோத் ஆஃப் ஃபங்கல் ஹைப்பையோட இருக்கும். ஸோ அந்த ரூட் கேப் அண்ட் ரூட் கேர்ஸ்லாம் இதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியாது. ஓகே. ஸோ இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ அதோட ஷேப் எப்படி இருக்குன்னா இர்ரெகுலராக தான் இருக்கும். டியூபரஸ் நாடுலேட்டட், சம்டைம் கிழங்கு மாதிரி டியூபரஸாக இருக்கும், கொரலாய்டு ரூட்டாகவும் இருக்கும். ஸோ அந்த ஃபங்கஸ் வந்து ரெஸ்ட்ரிக்டட் டு த கார்டெக்ஸ் ஆஃப் த ரூட்டோட கார்டெக்ஸில் தான் அந்த ஃபங்கஸ் வந்து இருக்கும். ஸோ த வாஸ்குலர் ஸ்டாண்ட் அண்ட் க்ரோயிங் பாயிண்ட் ஆர் நாட் அஃபெக்டட். ஸோ இப்போ இதில் வாஸ்குலர், வாட் இஸ் மீன் பை வாஸ்குலர், சைலம் அண்ட் ஃப்ளோயம் தான் வாஸ்குலர். ஸோ அந்த வாஸ்குலர் ஸ்டாண்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து அஃபெக்ட் ஆகாது. மைக்ரோரைஸா ஆஃபன் ரிமைன்ஸ் இன் த அப்பர் லேயர். அப்போ மைக்ரோரைஸா வந்து என்ன ஆகும்னா அப்பர் லேயரில் தான் இருக்கும் ஆஃப் த சாயில் வேர் ஆர்கானிக் மேட்டர் இஸ் அபண்டன்ட். ஆர்கானிக் மேட்டர் அதிகமாக இருக்கும்போது மைக்ரோரைஸா வந்து அந்த அப்பர் லேயரில் தான் இருக்கும். ஸோ இப்போ டிபெண்டிங் அப்பான் த ரெசிடென்ஸ் ஆஃப் த ஃபங்கஸ் வச்சு பார்க்கும்போது மைக்ரோரைஸா வந்து 2 டைப்ஸ் இருக்குது. எக்டோ மைக்ரோரைஸா அண்ட் எண்டோ மைக்ரோரைஸா அண்ட் தென் ஆஸ்பர்ஜிலஸ் ஸ்பீஷீஸ். இந்த மாதிரி எல்லா ஸ்பீஷீஸுமே இருக்கும். ஓகே. ஸோ அடுத்தது பாருங்கள் எக்டோமைக்கோரைஸா. ஸோ இப்போ இதில் வந்து அந்த ஃபங்கஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து ஃபார்ம்ஸ் எ மேண்டில் ஆன் த
சர்ஃபேஸ் ஆஃப் த ரூட்டில் ஒரு மேண்டலை ஃபார்ம் பண்ணும். ஸோ அப்போ இன்டர்னலி உள்ளே வந்து இட் லைஸ் இந்த இன்டர்செல்லுலர் ஸ்பேசஸ், அந்த கார்டெக்ஸ்குள்ளே இன்டர்செல்லுலர் ஸ்பேசஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த ரூட் செல் செக்ரீட் சுகர், அந்த ரூட் செல்ஸ் வந்து சுகரை செக்ரீட் பண்ணும். அண்ட் த அதர் குட் ஃபுட் இன்க்ரீடியன்ஸ், இது தவிர நிறைய ஃபுட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா அந்த இன்டர்செல்லுலர் ஸ்பேசஸில் இருக்கும். ஸோ அதில் இருந்து தான் ஃபங்கல் ஹைப்பேக்கு தேவையான ஃபுட்டை எல்லாத்தையும் அது வந்து எடுத்துக்கும். ஸோ த எக்ஸ்போஸ்டு ஃபங்கல் ஹைப்பே வந்து என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் த சர்ஃபேஸ் ஆஃப் த ரூட்டோட சர்ஃபேஸை இன்க்ரீஸ் பண்ணும், நிறைய டைம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதே மாதிரி தே பெர்ஃபார்ம் செவரல் ஃபங்க்ஷன்ஸ் ஃபார் த பிளான்ட்டுக்கு நிறைய ஃபங்க்ஷன் அது பெர்ஃபார்ம் பண்ணும். லைக் அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் அப்சார்ப் பண்ணுறதுக்கு, தென் சாலிபிளைசேஷன் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர் ஆஃப் த சாயில், அதாவது ஆர்கானிக் மேட்டரெல்லாம் நல்லா கரைச்சி கொடுக்கறதுக்கு, தென் ரிலீஸ் ஆஃப் இன்ஆர்கானிக் நியூட்ரியண்ட்டை ரிலீஸ் பண்ணுறதுக்கு, தென் அப்சார்ப்ஷன் அண்ட் தே ட்ரான்ஸ்ஃபர் டு ரூட்டு. ஸோ இப்போ ரூட்டுக்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இவ்வளோ வேலையுமே அது என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு செஞ்சு கொடுக்கும். ஓகே. ஸோ த டைரக்ட் அப்சார்ப்ஷன் ஆஃப் மினரல்ஸ் ஃப்ரம் த சாயில். ஸோ இப்போ சாயிலேருந்து டைரெக்டாக அப்சார்ப் பண்ணும்போது ஓவர் அ லார்ஜ் ஏரியா அண்ட் ஹேண்ட்லிங் ஓவர் த சேம் டு த ரூட். அப்போ லார்ஜ் ஏரியாவாக இருந்தாலும் அது ஒரே ரூட்டுக்கு அப்சர்வ் பண்ணி கொடுக்கும். பிளான்ட் வித் எக்டோமைக்கோரைசா மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, எண்டோனா இன்சைட் எக்டோனா அவுட் சைட். ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து அப்சர்வ் 2 to 3 times மோர் ஆஃப் நைட்ரஜனை வந்து 2லேருந்து 3 மடங்கு அதிகமாக அப்சர்வ் பண்ணும். பாஸ்பரஸ், பொட்டாசியம் அண்ட் கால்சியம் இந்த மாதிரி எல்லாத்தையுமே அது வந்து எடுத்துக்கும். ஸோ அப்போ இந்த ஃபங்கஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்து ஆன்டி மைக்ரோபியல் சப்ஸ்டன்ஸை செக்ரீட் பண்ணும். அப்படி செக்ரீட் பண்ணுறப்போ இதை எந்த ஒரு பாக்டீரியாவாலையும் அதை போய்ட்டு அஃபெக்ட் பண்ண முடியாது. ஸோ இப்போ விச் ப்ரொடெக்ட் தி யங் ரூட்ஸ் ஃப்ரம் அட்டாக் த பேத்தோஜன். ஸோ அப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் அந்த ரூட் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் என்ன ஆகாது, அதை போய்ட்டு எதுவுமே டேமேஜ் பண்ண முடியாது. ஸோ இப்போ மைக்ரோரைசா அக்கர்ஸ் இந்த ட்ரீஸ், யூகலிப்டஸ்லாம் மைக்ரோரைசா வந்து அது வந்து அஃபெக்ட் பண்ணுமா. ஸோ இப்போ ஓக் ட்ரீ, பீச், பைன் இது எல்லாத்துலேயுமே அது அஃபெக்ட் பண்ணும். ஸோ ஃபங்கஸ் பார்ட்னர் வந்து ஜென்ரலாக ஸ்பெசிஃபிக்காக தான் அஃபெக்ட் பண்ணும், எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணாது. அண்ட் ஆல்சோ இட் பிலாங்ஸ் டு பெசிடியோமைசிட் குரூப்பில் இருக்கிறத மட்டும்தான் இது அஃபெக்ட் பண்ணும். சரியா. அடுத்தது எண்டோமைக்கோரைசா. ஸோ இப்போ அந்த ஃபங்கல் ஹைப்பே லைவ்ஸ் அந்த சர்ஃபேஸில் இருக்கும். தென் த ரிமைனிங் லிவ் இன் த கார்டெக்ஸ். மித்தது எல்லாமே கார்டெக்ஸ் ஆஃப் த ரூட்டில் தான் இருக்கும். மோஸ்ட்லி இன்டர்செல்லுலர் அந்த செல்லுக்கு இடையில இருக்கக்கூடிய ஸ்பேஸில் வந்து இருக்கும். ஒரு சில ஹைஃபல் டிப்ஸ் இருக்கும் பாசிங் இன்சைடு த கார்டிகல் செல்ஸுக்கு இடையில இருக்கும். எக்ஸாம்பிள் கிராஸஸில், கிராப் பிளான்ஸில், ஆர்கிட் அண்ட் ஒரு சில உட்டி பிளான்ஸ் இது எல்லாத்துலேயுமே இது வந்து இருக்கும். ஸோ சீட்லிங் ஸ்டேஜ் ஆஃப் ஆர்கிட்டில் வந்து ஃபங்கல் ஹைப்பே வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து நரிஷ்மெண்ட், நியூட்ரிஷனை வந்து கொடுக்கும். எதுக்காகனா நியூட்ரியண்ட்டை ஃபார்ம் பண்ணுறதுக்கு, அதுக்கு பேர் வந்து பெலோட்டான்ஸ். தென் இன்ட்ராசெல்லுலார் க்ரோத் வந்து அக்கர்ஸ் இன் ஆர்டர் டு அப்டைன் நரிஷ்மெண்ட் பிகாஸ், அதாவது இன்ட்ராசெல்லுலார் க்ரோத்துமே என்ன பண்ணும் அப்படின்னா நரிஷ்மெண்ட்டை ப்ளேட் பண்ணும். ஆனால் எக்டோமைக்கோரைசா மாதிரி இல்லாமல் கார்டிகல் செல்ஸ் டு நாட் செக்ரீட் சுகர். இதில் வந்து என்ன ஆகாது, அதில் வந்து கார்டிகல் செல்ஸ் வந்து சுகரை செக்ரீட் பண்ணிச்சு, இதில் வந்து அந்த மாதிரி செக்ரீட் பண்ணாது. அதை தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அதே மாதிரி இந்த ஹைப்பல் டிப்ஸ் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா வந்து கார்டிகல் செல்ஸ்க்கு போயிட்டு ப்ரொடியூஸ் ஸ்வாலன் வெசிக்கல், ஒரு சில குழியான வெசிக்கலை யூஸ் ஆகும். அப்படி இல்லைனா ஃபைன் பிரான்ச் ஆஃப் மாசஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு பேர் ஆர்பசல்ஸ். ஸோ இப்போ அதனால் எண்டோமைக்கோரைசா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா VAM அப்படி இல்லைனா அதாவது வெசிகுலர் ஆர்பஸ்குலர் மைக்கோரைசா, வேம் ஃபங்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட மேஜர் பெனிஃபிட் என்ன அப்படின்னா இன்ஆர்கானிக் நியூட்ரியன்ஸை ஃபுல்லத்தையும் கொடுத்து வாட்டர் அப்சார்ப்ஷனுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பிளான்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுதான் இந்த VAM. அப்போ இதோட ஃபுல் ஃபார்ம் கூட கேட்கலாம். சரியா. அப்படி இல்லைனா வாட் இஸ் த மேஜர் ரோல் ஆஃப் VAM அப்படின்னு கூட கேட்கலாம். சரியா. நியூட்ரியன்ஸையும் சப்ளை பண்ணும் அண்ட் ஆல்சோ ஆஸ் வெல் அஸ் இட் இஸ் யூஸ்டு ஃபார் தி வாட்டர் அப்சார்ப்ஷன். சரியா. அடுத்தது பாஸ்பேட் விச் இஸ் மோஸ்ட்லி ப்ரெசன்ட் வந்து அன்அவைலபிள் ஃபார்ம். அப்போ பாஸ்பேட் வந்து அன்அவைலபிள் ஃபார்மில் தான் இருக்கும் சாயிலில். ஸோ இப்போ அபண்டன்ட்லி பிளான்ட்டில் மட்டும்தான் இருக்கும். சிங்கிள் ஃபங்கஸ் வந்து என்ன ஆகும், மைக்கோரைசல் அசோசியேஷன் வித் நம்பர் ஆஃப் பிளான்ட்ஸில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் குளாமஸ் அப்படிங்கிற பிளான்ட்டில் இது ஒரு அசோசியேஷனை ஏற்படுத்தும். சரியா. ஸோ அடுத்தது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பயோஃபர்டிலைசர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து இன்க்ரீஸ் இன் த ஈல்ட் ஆஃப் பிளான்ட்ஸ் வந்து 15லேருந்து 35% பயோஃபர்டிலைசர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இது வந்து எஃபெக்டிவ் ஈவன் அண்டர் செமி ஆரிட் கண்டிஷனில் இருக்கும். ஃபார்மர்ஸ் கேன் ப்ரிப்பேர் த இனாக்குலத்தையும் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ இது வந்து சாயிலோட டெக்ஸ்சரை இன்க்ரீஸ் பண்ணும். பயோஃபர்டிலைசர் வந்து என்ன பண்ணாது, டு நாட் அலோவ் பேத்தோஜனை வந்து என்ன பண்ணாது, அலோவ் பண்ணாது. ஸோ இது வந்து விட்டமின்ஸ் அண்டு க்ரோத் ப்ரொமோட்டிங் பயோகெமிக்கல்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் ஆல்சோ தே ஆர் நான் பொல்யூட்டிங். இது வந்து பொல்யூஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை காஸ் பண்ணாது. ஓகே.
அடுத்த பாருங்கள் கொஸ்டின்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ இதில் வந்து மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து எதுவாக ஆக்ட் பண்ணும் அப்படின்னா பயோ ஃபர்டிலைசர்ஸ் ஃபங்கை தான் பயோ ஃபர்டிலைசராக இருக்கும். ஸோ சைனோ பாக்டீரியாவும் இருக்கும், மைக்ரோரைசல் ஃபங்கையும் இருக்கும். ஸோ இப்போ நைட்ரஜன் ஃபிக்சேஷனோட அந்த ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா வந்துட்டு எதில் இருக்கும், ஃபோட்டோ ஆட்டோட்ராஃபிக் பாக்டீரியாவில் தான் அதிகமாக இருக்கும். விச் ஆர் லிவிங் ஹாவ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் நைட்ரஜன் ஃபிக்சேஷன், எதில் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் ப்ராப்பர்ட்டி இருக்கும் ஃப்ரீ லிவிங் அப்படின்னா சைனோ பாக்டீரியா அல்லது ப்ளூ க்ரீன் ஆல்கியில் தான் இருக்கும். மோஸ்ட் காமன் ஃபங்கல் பார்ட்னர்ஸ் ஆஃப் மைக்ரோரைசா என்ன அப்படின்னா குளாமா ஸ்பீஷிஸ். ஸோ இப்போ மியூச்சுவலி பெனிஃபிஷியல் ஆர் சிம்பியோட்டிக் அசோசியேஷன் ஆஃப் அ ஃபங்கஸ் வித் த ரூட் கூட மியூச்சுவல் அசோசியேஷனில் இருக்கிறது என்னது, மைக்ரோரைசா. ஸோ இவ்வளோ தான். இன்னும் இது தவிர நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது, அந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. இன்னும் பயோ ஃபெர்டிலைசர் முடியலை, இதோட கண்டினியூஷன் இருக்குது. இன்னும் கொஞ்சம் டாபிக்ஸ், இன்னும் கொஞ்சம் பாக்டீரியா பற்றி we will discuss in the next class.